நான் அருண் சீலிங் சொல்யூஷன்ஸ் அண்ட் மார்க் சாஃப்ட்வேர்லேருந்து. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, புது ஃபினான்ஷியல் இயர் வந்து எப்படி கிரியேட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஸோ மொதல் விஷயம், நம்ம வந்து ஆல்ரெடி பழைய வீடியோலையும் போட்டிருப்போம். நான் திருப்பியும் சொல்கிறேன். நீங்கள் வந்து நியூ ஃபினான்ஷியல் இயர் கிரியேட் பண்ண போகிறீங்க அப்படின்னா, அதாவது மெயின் சிஸ்டம், அதாவது உங்களோட சர்வர் சிஸ்டம் தான் அதை பண்ணணும். கிளைண்ட்டை ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிக்கோங்க. கிளைண்ட் சிஸ்டம் ஆனில் வச்சுட்டு நியூ ஃபினான்ஷியல் கிரியேட் பண்ணாதீங்க. ஓகேங்களா? ஸோ அது மொதல் விஷயம். ஸோ இப்போ நான் வந்து மார்க் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ மார்க் ஓப்பன் பண்ணிவிட்டு உங்களோட அட்மின் பாஸ்வேர்டு இன்கேஸ் நீங்கள் கொடுத்துருந்தீங்க அப்படின்னா உங்களோட அட்மின் பாஸ்வேர்டை என்டர் பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா பிரச்சனை இல்லை. ஸோ இந்த மாதிரி உங்கள் கம்பெனி ஓப்பன் ஆகும். ஸோ கம்பெனி ஓப்பன் ஆன அப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா இதில் server.exe ஓப்பன் ஆகிருக்கும். அதாவது இந்த சர்வர் அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகிருக்கும். இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். ஸோ ஃபஸ்ட் என்ன பண்ணுங்கன்னா, இந்த மாதிரி நீங்கள் நியூ ஃபினான்ஷியல் கிரியேட் பண்ண போகிறீங்க அப்படின்னா இந்த server.exe ஃபைலை வந்து க்ளோஸ் பண்ணி விட்டுலாம். இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி எஸ்கேப் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ எஸ் கொடுத்துருங்க. அவ்வளோதான். ஸோ நம்ம server.exe ஃபைலை க்ளோஸ் பண்ணியாச்சு. ஸோ இப்போ மாதிரி ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் எக்ஸிட் ஃபஸ்ட்டு கிளிக் பண்ணி இந்த மாதிரி டிஸ்பிளேக்கு வந்துடுறேன். ஸோ முதல் விஷயம் என்ன பண்ணணும் அப்படின்னா, நியூ ஃபினான்ஷியல் கிரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி பேக்கப் ப்ராப்பராக எடுக்கணும். ஓகேங்களா? ஸோ பேக்கப் எடுக்கிறது எப்படின்னா, கம்பெனி நேம் வச்சுட்டு என்டர், மூணாவது ஆப்ஷன் பேக்கப் ஆஃப் ஃபினான்ஷியல் இயர், அதில் என்டர் ப்ரெஸ் பண்ணுறேன். ஸோ அகைன் இப்போ வந்து எனக்கு இந்த இதில் கரண்ட் இயர் காமிக்குது. ஸோ அதில் வச்சு ஒரு என்டர் ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இது வந்து எந்த லொக்கேஷனில் வந்து நான் பேக்கப் வந்து சேவ் பண்ணணும்னு கேட்கும். ஸோ நான் வந்து அகைன் இதில் நான் வந்து டி டிரைவில் கொடுத்துட்டு ஜஸ்ட் ஓகே கொடுத்துறேன். ஸோ இன்கேஸ் உங்களுக்கு இந்த டி டிரைவில் இல்லை, வேறு ஒரு டிரைவ் நீங்கள் வந்து பேக்கப் மாற்றணும்னா இதில் வச்சுட்டு F10 ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் வேறு எந்த லொக்கேஷனில் வந்து பேக்கப் எடுக்கணும்னு காமிக்கும். ஸோ அந்த லொக்கேஷன் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். இன்கேஸ் நீங்கள் பென் டிரைவர்னு எடுத்துக்கலாம், அது உங்கள் இருக்கும். இல்லைனா ஓகே கொடுங்க. இதில் என்டர், இதில் எதுவும் சேஞ்சஸ் பண்ண தேவையில்லை. இதில் அந்த பேக்கப் ஆர் ட்ரான்சாக்ஷன் ஹிஸ்ட்ரி இருக்குது, அது எஸ் கொடுங்க. நீங்கள் இன்கேஸ் ஃபார்மசி இந்த மாதிரி வச்சுருந்தீங்கன்னா இன்னொரு ஆப்ஷன் இருக்கும், பேக்கப் ஆஃப் பேட்ச்னு இருக்கும், அது எஸ் கொடுக்கணும். எஸ் கொடுத்துட்டு என்டர் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ சாஃப்ட்வேர் இந்த மாதிரி ஃபுல்லாக பேக்கப் ஆகும். ஸோ அது வரைக்கும் ஃபுல்லாக வெயிட் பண்ணுங்கள். எந்த ஒரு இன்டரப்ஷன் பண்ண வேண்டாம். ஸோ இப்போ பேக்கப் ஆயிடுச்சு. அகைன் இப்போ எஸ்கேப் ப்ரெஸ் பண்ணிடுங்க. ஸோ இப்போ அகைன் என்டர் ப்ரெஸ் பண்ணிவிட்டு இதில் நியூ ஃபினான்ஷியல் இயர் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது, அதை செலக்ட் பண்ணுங்கள். என்டர் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ இந்த ஸ்க்ரீன் வரும்போது பார்த்துக்கோங்க, உங்களோட நியூ ஃபினான்ஷியல் இயர் டேட் வந்து 1/4/2025 31/3/2026 வரைக்கும் தான் இருக்கணும். அதை கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. இதில் ஏதாவது மாறி இருந்துச்சு அப்படின்னா இதை ப்ராப்பராக 31/3/2026 அப்படிங்கிற வர மாதிரி செலக்ட் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு அக்செப்ட் கொடுங்க. இதில் ஷேர் ப்ரொசீஜர்னு கேட்குது, அதில் எஸ் கொடுங்க. இந்த விண்டோ வரும்போது உங்களுக்கு என்னென்ன ஆப்ஷன்ஸ் வேணும், நீங்கள் வந்து இன்கேஸ் பேலன்ஸ் மட்டும் கேரி பண்ணணும்னா அதை எஸ் கொடுக்கணும். இல்லை இப்போ லாஸ்ட் பேலன்ஸ்லாம் வேணாம், ப்ரொசாமிக் வேணால் நோ கொடுத்துக்கலாம். ஸோ இதில் உங்களுக்கு என்னென்ன மாதிரி விஷயங்கள் வேணுங்கிறது எஸ் கொடுத்துக்கோங்க. அகைன் இந்த செல்லான் ட்ரான்ஸ்ஃபர் பார்த்தீங்கன்னா இல்லை நோன் இருக்குது. இன்கேஸ் உங்களுக்கு அதுவும் வேணும்னா நீங்கள் மாற்றிக்கலாம். இல்லை லாஸ்ட் இயரில் இருக்கிற பிரச்சனை கிடையாது, வச்சுக்கலாம். ஸோ இதில் ஒரு விஷயம் என்னென்னா, நீங்கள் வந்து செல்லானை வந்து லாஸ்ட் இயர்லேருந்து கரண்ட் இயருக்கு மாற்றிட்டிங்கன்னா செல்லான் பழசில் இருக்காது, கரண்ட் இயரில் இருக்கும். ஸோ சிலவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அது தெரியாமல் ரேஸ் பண்ணிடுவாங்க. ஸோ அப்படி இது பண்ணிட்டீங்கன்னா பண்ண முடியாது. ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. கொடுத்துட்டு ஜஸ்ட் எஸ் கொடுங்க. ஸோ இந்த மாதிரி நியூ இயர் வந்து கிரியேட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இந்த ப்ராசஸ் எதுவுமே நீங்கள் வந்து ஸ்டாப் பண்ணிடாதீங்க, இல்லை க்ளோஸ் பண்ணிடாதீங்க. ஸோ இது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஃபினிஷ் ஆகும். உங்களோட டேட்டாவை பொறுத்து இதோட ஸ்பீடு இருக்கும். ஸோ நீங்கள் இது வந்து ஒன்றும் அவசரப்பட தேவையில்லை. இது ஆட்டோமேட்டிக்காக புது ஃபினான்ஷியல் இயர் கிரியேட் பண்ணிவிட்டு ஓப்பன் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாக இறங்க செக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஓப்பன் ஆகிடும். ஸோ இதிலே காமிச்சிடும், நீங்கள் வந்து உங்கள் பழைய ஹிஸ்ட்ரி பார்க்கணும் அப்படின்னா இந்த மாதிரி இந்த ஆப்ஷனில் போய்ட்டு கிரியேட் பண்ணிக்கோங்க அப்படின்னு வருது. நம்ம இப்போ எதுவும் பண்ணலை, ஜஸ்ட் ஓகே கொடுத்துட்றோம். இப்போ நீங்கள் மார்க் கேட்வே என்டர் ப்ரெஸ் பண்ணீங்கன்னா இப்போ நம்மளுக்கு புது ஃபினான்ஷியல் இயர் கிரியேட் ஆகிருக்கு. ஸோ ஜஸ்ட் என்டர் ப்ரெஸ் பண்ணுறோம். நம்ம வந்து இப்போ புது ஃபினான்ஷியல் கிரியேட் பண்ணிட்டோம். இப்போ டவுட் இருக்கும், லாஸ்ட் இயரில் வந்து எனக்கு அந்த பேட்ச் ஹிஸ்ட்ரி காமிக்கும், இல்லை ஒரு பார்ட்டி நம்ம பீக் வாங்கியிருக்காங்க, ரேட்டு வாங்கியிருக்காங்க, நம்ம செக் பண்ணி காமிக்கும். ஸோ அதை நம்ம எப்படி செக் பண்ணுறது அப்படின்னா, ரிப்போர்ட்ஸு, மேனேஜ்மெண்ட் ரிப்போர்ட்டு, லிக்விடிட்டிஸு, இதில் பார்த்தீங்கன்னா கிரியேட் ஹிஸ்ட்ரின்னு இருக்கும். ஸோ இதில் வந்து ஃபார்மசி யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கிரியேட் எம்ஆர்பி ஹிஸ்ட்ரிக்கு பதிலாக கிரியேட் பேட்ச் ஹிஸ்ட்ரின்னு இருக்கும். ஸோ அதை நீங்கள் ஜஸ்ட் கிளிக் பண்ணிவிட்டு இதில் எதுவும் மாற்ற வேண்டாம், ஜஸ்ட் என்டர் ஷோர்னு டைப் பண்ணுங்கள். அதே மாதிரி நமக்கு இப்போ பில் ஹிஸ்ட்ரி வேணும் அப்படின்னா ரிப்போர்ட், மேனேஜ்மெண்ட் ரிப்போர்ட், லிக்விடிட்டிஸ், இதில் போயிட்டு கிரியேட் ஹிஸ்ட்ரி அண்ட் கிரியேட் பில் ஹிஸ்ட்ரி இது கொடுத்துக்கோங்க. ஷோர், அவ்வளோதான். ஸோ இப்போ ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு பழைய ரைட்ஸ் எம்ஆர்பி அப்டேட் ஆகிடும். அகைன் எக்ஸிட் பண்ணிவிட்டு சேம் ஒரு பண்ணால் கரண்ட் இயரில் ஒரு பேக்கப் எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ எஸ் ஜஸ்ட் என்டர் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ நம்ம பேக்கப் எடுத்தாச்சு, புது ஃபினான்ஷியல் கிரியேட் பண்ணியாச்சு. ஸோ எங்களோட எல்லா சப்போர்ட் இன்ஜினியர்ஸுமே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் கால் பண்ணுவாங்க. உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நம்மளோட சப்போர்ட் நம்பர்ஸ் உங்களுக்கு இருக்குது, அதுக்கு கால் பண்ணுங்கள். உங்கள் எல்லாருக்கும் ஹாப்பி நியூ ஃபினான்ஷியல் இயர் வாழ்த்துக்கள் ஃப்ரம் சீலிங் சொல்யூஷன்ஸ் அண்ட் மார்க் சாஃப்ட்வேர். தேங்க்யூ ஸோ மச்.